வணக்கம், நான் மதுவந்தி பேசுறேன். இன்னைக்கு திரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய ஜெயந்தி. அதுக்கு முதல்ல நம்ம தேவர் குல சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேவரையா தேசியமும் தெய்வீகமும் எனக்கு இரு கண்கள் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு மிகப்பெரிய சனாதனி அண்ட் ஆல்சோ மிகப்பெரிய ஃப்ரீடம் ஃபைட்டர். இன்னைக்கு அவரோட ஜெயந்திக்கு எல்லா கட்சி தலைவர்களும் அவருக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. அண்ட் கோரிப்பாளையம்ல அவருக்கு இருக்கிற சிலைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களும் மரியாதை தெரிவிச்சிருக்காரு. அண்ட் பசும்பொன்ல இருக்கிற அவரோட கோயிலுக்கு, ஏன்னா அங்க பசும்பொன்ல அவர் ஒரு சித்தராவே எல்லாருமே மதிச்சு வணங்கி வாழறாங்க. அது பசும்பொன்ல மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கிற அனைத்து தமிழர்களும், இதுல நான் தேவர்கள்னு பிரிக்க மாட்டேன், தமிழர்களும் அவரை ஒரு சித்தரா தான் பாக்குறோம். சோ பசும்பொன்ல அவருக்கு இருக்கிற அந்த கோயில்ல திரு ஸ்டாலின் ஐயா அவருக்கு மரியாதை செலுத்திருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. எனக்கு அந்த பிரஸ் மீட்ல தான் சில டவுட்ஸ் as usual. அந்த டவுட்ஸ கிளாரிஃபை பண்ணிக்கதான் இந்த பதிவு. இப்போ ஜாதி இருக்கக்கூடாது, சமூக நீதியை கடைபிடிக்கணும் அப்படின்லாம் அப்கோர்ஸ் திராவிட சித்தாந்தத்துல எல்லாரும் பேசுவாங்க, முதல்வரும் பேசுவாரு. அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்பீச் பூரா ரொம்ப கேர்ஃபுல்லா பசும்பொன் முத்துராமலிங்கனார் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய நினைவிடத்துல பசும்பொன் திருமகனாருடைய நினைவை போற்றக்கூடிய பசும்பொன் திருமகனாருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு அண்ட் அப்கோர்ஸ் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சாலைங்கிறது இப்போ பசும்பொன் முத்துராமலிங்கர் சாலை அப்படின்னு மாத்திருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் கூட இந்த பெயர்கள்லாம் வரக்கூடாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஒருத்தருடைய ஜாதி அவங்க பேர்ல இருந்து அதுல இருந்து அந்த வெளியே எடுக்கிறதுனால ஜாதியே ஒழிஞ்சிரும், சமூக நீதி வந்துரும் சொன்னா எப்படின்னு எனக்கு தெரியல, எனக்கு அது புரியலை. பட் ஓகே. ஆனா பிரஸ் மீட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா ஸ்பீச் பூரா ஆனரபிள் சிஎம் அவர்கள் பசும்பொன் முத்துராமலிங்கனார்னு சொல்லிட்டு கோரிப்பாளையம்ல அவருக்கு சிலை எழுப்பினவர் பி.கே. மூக்கையா தேவர் அப்படின்னு மட்டும் எப்படி சொன்னாரு? பி.கே. மூக்கையா தேவர்களுடைய முயற்சியால் அமைக்கப்பட்டு, அப்போ முத்துராமலிங்க தேவர்னு சொல்ல மாட்டீங்க, மூக்கையா தேவரை மட்டும் சொல்லிடுவீங்களா? எப்படி அது? அதுவும் பசும்பொன்லயே இருந்துகிட்டு அந்த கோயிலே நின்னுகிட்டு நீங்க எல்லாம் பேசும்பொழுது இத கட் பண்ணிட்டு அங்க மட்டும் தேவருங்கிறீங்க. சரி, ஓகே, அது ஸ்லிப் ஆஃப் த டங்குன்னு கூட எடுத்துக்கலாமே. ஆனா சிஎம்மோட இன்ஸ்டா ட்விட்டர் பக்கம் எல்லாம் பாக்கும்போது அங்க எழுத்துல பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஒரு மண்டபம் கட்டி கொடுக்கறேன் அப்படிங்கிற வாக்குறுதியை கொடுத்துட்டு அந்த நிகழ்வோட நான் சென்னைக்கு திரும்புறேன்லாம் சொல்லியிருக்காரு. அப்ப எழுத்துல உங்களுக்கு ஓகே, பேசும்பொழுது அதை கட் பண்ணிட்டா ஜாதி ஒழிஞ்சிருமா? இல்ல முத்துராமலிங்க தேவர் ஐயா அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை வருமா? ஏன்னா அவரு தேசியத்தையும் தெய்வீகத்தையும் கடைபிடிச்சாருங்கிறதுனால மூக்கையா தேவர்னு சொன்னா பரவாயில்லைங்களா? எனக்கு புரியல, என்ன லாஜிக்னு எனக்கு புரியலையே. போன வருஷமும் இதே ஜெயந்திக்கு தான் மாண்புமிகு முதலமைச்சர் போனாரு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அதே ஸ்கிரிப்ட் தான், அதே 2 இடங்கள் தான். ஆனா என்ன ஒரே ஒரு சேஞ்ச், போன வருஷம் மூச்சுக்கு 300 தடவை முத்துராமலிங்க தேவர்னு சொன்னவரு இந்த வருஷம் அந்த தேவருங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த வார்த்தையை எடுத்ததுனால என்ன அச்சீவ்மெண்ட் எனக்கு தெரியல. அண்ட் மதுரை ஏரியாவை நீங்க பாத்தீங்கன்னா அங்க பெரும்பாலும் இருக்கிறது முக்குலத்தோர் தான். குறிப்பாக அங்க கள்ளர்கள் அவங்க சமுதாயம் தான். அவங்க எல்லாருமா சேர்ந்து, முக்குலத்தோர் கள்ளர்கள் எல்லாருமா சேர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரே கோரிக்கை, மதுரை ஏர்போர்ட்ட முத்துராமலிங்க தேவர் ஐயா பேருக்கு மாத்துங்க. இன்ஃபேக்ட் திரு எடப்பாடி பழனிசாமி ஐயா அங்க இப்போ பிரச்சாரத்துக்கு போன போது என்டிஏ ஆட்சிக்கு வந்தா நாங்க முதல்ல இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஆனா மதுரையில மண்டப வசதி பண்ணி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பின திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஏன் மதுரை ஏர்போர்ட்டுக்கு 5 வருஷமா, ஆல்மோஸ்ட் 5 வருஷம் ஆயாச்சு, அந்த பேரை மாத்தணும் அப்படின்னு யோசிக்க கூட இல்ல அப்படிங்கறது ஒரு மிகப்பெரிய கேள்வியா எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளவு தூரம் ஜெயந்தி போறாரு, பேசுறாரு, எல்லாம் செய்யறாரு. ஆனா அந்த ஏர்போர்ட்டுக்கு அவங்க வச்ச கோரிக்கை என்ன? பேரை ஐயா பேருக்கு மாத்துங்கன்னு. அதை ஈஸியா பண்ணிருக்கலாமே, ஏன் அதை இன்னும் செய்யல? எனக்கு என்ன குழப்பமா இருக்குன்னா, திமுக என்னதான் சொல்ல வராங்க? ஜாதி வேணுங்கிறாங்களா, ஜாதி வேணாங்கிறாங்களா? ஏன்னா போன வருஷம் ட்வீட்ல, இன்ஸ்டால, ட்விட்டர்ல எல்லாம் முத்துராமலிங்க தேவர் இருந்தது, ஸ்பீச்லயும் முத்துராமலிங்க தேவர்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லயும் தேவர்னு எழுதிருக்காங்களே தவிர்த்து ஸ்பீச்ல சொல்லல. அப்ப என்ன சொல்ல வராங்க? முக்குலத்தோரை ஜஸ்ட் ஒரு ஓட்டிங் குரூப், பிக் ஓட்டிங் கம்யூனிட்டி அப்படின்னு பாக்குறாங்களா? அவங்களுடைய சென்டிமெண்ட்ஸ மதிக்கிறாங்களா, மதிக்கலையா? ஏன்னா அவங்க கேட்ட எந்த கோரிக்கையும் இன்னும் நிறைவேற்றல, எஸ்பெஷலி ஏர்போர்ட்.
சோ என்னதான் அவங்க சொல்ல விரும்புறாங்க, என்னதான் அவங்க ட்ரை பண்றாங்க, எனக்கு இந்த செகண்ட் வரைக்கும் தெரியல. மக்களே, நீங்க தான் 2026ல வாட் இஸ் கன்வீனியன்ஸ் ஓரியன்டட், ஹவு பீப்புள் ஆர் லுக்ட் அட் as voting machines அப்படிங்கறத நீங்க தான் யோசிக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், February 12 U.A. சுவாமிநாத ஐயருடைய பிறந்த நாள். அவர் தமிழ் தாத்தா. தமிழுக்காக அவர் ஆற்றிய பணியை பத்தி எல்லாம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்கிற அவசியம் இல்ல. ஆனா அவரை பத்தி ட்வீட் போடும்போது ஊவேசா அப்படின்னு தான் முதலமைச்சர் போட்டாரு. பட் முத்துராமலிங்க தேவரை பத்தி போடும்போது ட்வீட்ல தேவர் இருக்கு, சொல்லும் போது தேவர் இல்ல. அண்ட் ஜிடி நாயுடு பாலம் அப்படின்னு ஓபன் பண்றாங்க. நம்மளுடைய சிந்தனை சிற்பி திரு வைரமுத்து அவர்கள் அதுக்கு உடனே சொல்லியிருக்காரு, நீங்க ஜிடி நாயுடுங்கிறதுல ஜாதி பாக்காதீங்க. ஜிடி நாயுடு என்றால் நாயுடு என்பது ஜாதி பெயராக அறியப்படக்கூடாது. நாயுடுங்கிறது என்ன தெரியலீங்க. வைரமுத்து தான் கிளாரிட்டி கொடுக்கணும். ஏன்னா அவர் தான் கம்பராமாயணத்துக்கே கிளாரிட்டி கொடுத்தவரு. அதனால இதுக்கும் அவர் தான் கிளாரிட்டி கொடுக்கணும். இந்த மாதிரி எல்லாம் மக்களை குழப்பி எப்போதும் போல கன்ஃபியூஷன்லயே வச்சு ஓட்டு வாங்கணும் அப்படின்னு நினைச்சா 2026ல தமிழக மக்கள் இதுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல முடிவை கொடுப்பாங்க நான் நம்புறேன். என் அப்பன் திருப்பரங்குன்ற முருகன் நம்ம எல்லாரையும் காப்பாத்தட்டும். வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.